show season with Arya Anand Pawan Sweets and Snacks. Experience your dream retirement life for a day. Ananya Sananani Homes, Coimbatore. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேரான எவிக்ஷன் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம அதுக்கு தான் வோட்டிங் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம் பிக் பாஸ்ல வந்து. மக்கள் உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து மக்களோட ப்ராப்பர்ட்டி. பிக் பாஸ தாண்டி அவங்க வந்து கண்டஸ்டன்ட் வந்து ஒரு மக்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுவாங்க. ஏன்னா, மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ மக்கள் ஓட்டு போடாம வெளிய போனது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அன்ஃபேர் தான். வெரி வெரி அன்ஃபேர் டிசிஷன். நம்ம என்ன வார்த்தை சொன்னோம், அது மட்டும் தான் வந்து ஆடியன்ஸ் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அது 45 மினிட்ஸ் ஷோ தாரா? இப்போ வந்து நம்ம லைவ் 24 ஹவர்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. இங்க யார் பொய் சொன்னாலும் அங்க ட்விட்டர்லயும், யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் கிளிப்பிங்ஸ் வந்துரும். ஸோ இதுதான் ரியல். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மோஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஞ்சித் சாரா இருக்கலாம், இல்லைன்னா ரவி சாரா இருக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் தி எல்டஸ்ட் இன் த ஹவுஸ். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இன்னொன்னு ரவி சார் வந்து ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே வந்து இப்போ ஆடியன்ஸும் பாக்குறாங்கல்ல, அவர் உள்ள என்ன பண்றான்றதை தாண்டி அவர் பேசுறதுக்கே கஷ்டப்படுறாரு. நல்லா இருக்கே, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல? அப்ப வந்து நான் யோசிச்சேன், ஐயோ பண்ணா மாட்டிருப்போம். ரொம்ப கிரிஞ்சா இருந்தது அர்ணவ் பண்ணது. இது வந்து டிஷ்யூ பேப்பர் தான் இப்படி வச்சிருக்கேன். அர்ணவ் வாட்டர் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது வந்து சொன்னதுக்கு அப்புறம் இது வந்து பூ ஆயிடுச்சு. அதனால இது காதுல வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் வந்து ஏன் இந்த எவிக்ஷன் நடந்தது, எப்படி இந்த எவிக்ஷன் நடந்தது அப்படின்றது போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், இந்த எவிக்ஷன் ஃபேரான எவிக்ஷனா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேரான எவிக்ஷன் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம அதுக்கு தான் வோட்டிங் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம் பிக் பாஸ்ல வந்து. மக்கள் உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து மக்களோட ப்ராப்பர்ட்டி. பிக் பாஸ தாண்டி அவங்க வந்து கண்டஸ்டன்ட் வந்து ஒரு மக்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுவாங்க. ஏன்னா, மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ மக்கள் ஓட்டு போடாம வெளிய போனது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அன்ஃபேர் தான். வெரி வெரி அன்ஃபேர் டிசிஷன். ஓகே. சோ கரெக்ட். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாரி தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உள்ள இருக்கிற எல்லாருமே அட்லீஸ்ட் ரொம்ப பரிச்சயமான முகங்கள். அவங்கள நம்ம நெறைய பார்த்திருக்கோம். இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டேலயே, அதுவும் ஹால்ஃப் டே 4:30க்குலாம் அந்த டாஸ்க் நடக்குது. அவங்க வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஃபேரா இல்லாத மாரி தான் இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? இல்லன்னா வந்து அவ்வளவுதானா எவிக்டடா அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் ஷூரா தெரியல. இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். சில பேர் வந்து அப்பதான் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க நேம. என்ன நேம் சொல்லலாம்? என்ன ரீசன் சொல்லலான்ட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் யார் எந்திரிச்சு போயிட்டு ப்ராப்பரா ஓகே வேலிடா ஒரு ரீசன் சொல்றாங்களோ, அத வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கான 90% சான்சஸ் இருக்கு. சோ இப்படிதான் நான் வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் சரி, நாமினேஷன் ப்ராசஸும் சரி, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போயிட்டு ஒரு வேலிடா ரீசன் குடுத்துருவேன். ஆ பின்னாடி வர 10 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சு ஈஎஸ்ஏ காப்பி மாரி அந்த ரீசன சொல்லி அந்த பெர்சன வந்து நாமினேட் பண்ணுவாங்க. சோ சம்வேர் மேனிபுலேட்டிவா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த ஓப்பன் நாமினேஷன் கரெக்ட்டா? திஸ் இஸ் ஹியூமன் சைக்காலஜி. ஆ, ஆ, ஆ. உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஒருத்தங்க கன்ஃப்யூஸா இருக்கும்போது, நீங்க போயிட்டு தெளிவான ஒரு விளக்கம் குடுத்தீங்கன்னா, அந்த விளக்கத்த ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து அடாப்ட் பண்ணிக்க தான் பார்க்கும். கரெக்ட். நீங்க அதோட நல்லா சேர்த்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஞாபகப்படுத்துற மாரி கூட இல்ல. ஞாபகப்படுத்துற மாரியான ஒரு விஷயம். இந்த ஸ்டேட்மெண்ட்ட இவங்க எஸ். தான் சொன்னாங்க அப்படின்றத ஒரு பதிவா அங்க திருப்பி கரெக்ட், குடுக்குறது கரெக்ட். இல்லையா? இதுதான் ஃபேட்மேன் சார் வந்து இன்னைக்கு பக்காவா பண்ணியிருக்காரு. அவர் ரீசன் சொல்லும்போது, ஓகே, குட் பிளே, நைஸ் அப்படின்னு இருந்தது எனக்கு. சோ அவர் மட்டும் இல்ல, தீபக்கும் வந்து தீபக்கும் வந்து சாச்சனா பேர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரும் சேம் ரீசன் சொல்லியிருக்காரு. அன்ஷிதாவும் சேம் ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாக்லின் வந்து அவங்கள சேவ் பண்ணிக்கிறதுக்காக சாச்சனா பேர் சொன்னாங்க. சோ எனக்கு வந்து இதுல என்னன்னா, இது வந்து எந்த ஆர்டர்ல இவங்க வந்து அ சொல்ல வந்தாங்க? லைக் வாஸ் இட் லைக் அப்படியே உட்கார்ந்திருக்கிற ஆர்டர்ல வந்தாங்களா? இல்ல ரேண்டமா சொல்ல வந்தாங்களா? இப்போ ரேண்டமா சொல்ல வந்தாங்கன்னா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸே வந்து வேற மாரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சோ இவங்க உங்களுக்கு இத்தன இத்தன கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்ல, என்ன இல்ல. பேர் சொல்றது அப்படி இப்படின்னு நம்ம மாத்தலாம்ல. பிக் பாஸ் தான் வந்து நாமினேஷன் ப்ராசஸ், எவிக்ஷன் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து எப்பயுமே பேர் கூப்பிடுவாரு. ஆ சோ இந்த முறையும் அப்படிதான் நடந்திருக்குமா? ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு குடுப்பாங்கல்ல வீக்லி. அதுதான் வந்து ம், ஹவுஸ்மேட்ஸா எந்திச்சு போயிட்டு ரீசன் சொல்லுவாங்க. நாமினேஷன் ப்ராசஸ ம். பொறுத்தவரைக்கும், பிக் பாஸ் தான் வந்து கண்டஸ்டன்ட் நேம கூப்பிடுவாரு. இதுவே வந்து அத பிக் பாஸ் எடிட் ப்ளே பண்ண பண்ணிட்டாங்களா? இ இ பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து ம், பண்ணியிருப்பாங்க ப்ராபப்ளி. இதுவே ம், வந்து ம். நீங்க பார்த்தது இல்லையா? எப்பயுமே கன்ஃபெஷன் ரூமா இருக்கட்டும் சரி, நாமினேஷன் ப்ராசஸும் சரி, பிக் பாஸ் கூப்பிடுற பேர் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆமா.
பேர் சொல்லுவாங்க. அது எதனால எந்த ஆர்டர்ன்னு தெரியாது. பட் கரெக்ட்டு. ஆனா பட் இவ்வளவு ஓப்பன் சீசன் ஓப்பன் நடந்து இவ்வளவு நாமினேஷன்லயும் சீசன் வந்து கூப்பிடுவாங்களா? ஆமா கூப்பிடுவாங்க. ஓகே. இவ்வளவு சீசன் நடத்துற பிக் பாஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரியும். இந்த மாரி ப்ளேலாம் இருக்கு உள்ளன்ட்டு. எவ்வளவு வாட்டி கண்டஸ்டன்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இத பத்தி. சோ அவருக்கு கிளியரா ம். தெரியும். அந்த நேம் காலிங் கூட பிக் பாஸோட ஒரு கேம் பிளேவா இருக்கலாம். சரி ஓகே. அ எப்படியும் சஞ்சனா வந்து ஒரு வார்த்தைய விட்டுட்டாங்க. நான் போறேன்ட்டு. அது வந்து முக்கியமா இல்லன்னா, அத வந்து எபிசோட்ல வந்து அவ்வளவு நேரம் அந்த மேட்டர காட்ட மாட்டாங்க. அந்த மேட்டர காட்டியிருக்காங்கன்னா, ம். தட் சஞ்சனாஸ் என்னது ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ வேல்யூ. லைக் மாட்டிக்கிட்டாங்களே! ஐய்யய்யோ! ஸ்கேப் கோட் ஆயிட்டாங்களே! ஆட் ஆயிட்டாங்களேன்ட்டு. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் ப்ளே ஃப்ரம் ஃபேட்மேன் ரவிச்சந்திரன். ஓகே. ஸோ எஸ் ரவி சார், அப்புறம் வந்து தீபக், அப்புறம் வந்து அன்ஷிதா, ஜாக்லின் இவங்க 4 பேர் வந்து வோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவி சார சொன்னது யாரெல்லாம்னா, ஆனந்தி, அருண், தர்ஷிகா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆ அவர் தான் வந்து ஹையஸ்ட்டா இருந்திருக்காரு. அப்புறம் ஜாக்லின வந்து விஜே விஷால், முத்து, சுனிதா, சாச்சனா. இவங்க 4 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைடிங் வந்து கடைசியில ரஞ்சித் அவர்கள் கிட்ட தான் வந்து வந்திருக்கு. ஸோ அவரு தான் இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைல இருந்திருக்கு. டிசைடிங் கடைசியா ஒரு ஆள் அவர்கிட்ட தான் ஃபே அந்த ஃபே ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃபேட்மேன் சார் எத்தன பேர் சொன்னாங்க? ஃபேட்மேன வந்து ஆனந்தி, ம். தர்ஷிகா, அருண்? அருண் அவ்வளதான். ம். 3 பேர் தான் சொன்னாங்க. பாத்தீங்களா? இப்போ வந்து ஆ யார் யாரெல்லாம் வந்து ஃபேட்மேன் வந்து நேரடியா நான் புரொடியூசர்ன்னு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்க யாருமே வந்து நான் சொன்ன மாரி ஃபேட்மேன் சாரோட பேர வந்து நாமினேஷன்ல வெளிய போறதுக்கு சொல்லல. அதே பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வந்து அடுத்த வாரத்துக்கு யார நாமினேஷன் ப்ராசஸ்ல செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லும்போது, சத்யாவா இருக்கட்டும், ஐ திங்க் த வேற யார் சொன்னாங்க? சத்யா பிரதர் வந்து சொன்னாரு, ஃபேட்மேன் நேம. அருண், வேற யார்? இல்ல உள்ள அருண், உள்ள அருண் கன்ஃபெஷன் ரூம்குள்ள. கன்வென்ஷன் ரூம்ல தான். அருண் சொல்லியிருக்காரு, அர்ணவ் ஆ. சொல்லியிருக்காரு, ரஞ்சித் சொல்லியிருக்காரு, ம். சத்யா சொல்லியிருக்காங்க. 4 பேர் சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயே வந்து சத்யா ஜெஃப்ரியும் பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. ஜெஃப்ரியும் ஜெஃப்ரியும் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. 5 ஓகே. பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்ப புரியுதா? இவங்க வந்து இத்தன பேருக்கு வந்து ஃபேட்மேன் போணும் அப்படின்னு வந்து இருக்கும்போது, ஆ பட் தே சூஸ்ட் சஞ்சனா டூ கெட் அவுட். ஏன்னா, அவரு முன்னாடி வந்து சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. அது அது வந்து அந்த ம். பிளாக்கேஜ் கூட நான் எதனால சொல்லுவேன்னா, ஜஸ்ட் பிக்காஸ் ஹி இஸ் அ புரொடியூசர். இப்போ ஓகே. நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க வந்து சீசன் 4 விளையாண்டதுக்கும், அ அல்டிமேட் விளையாண்டதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ம், ஒரு ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ம். நீங்க இப்போ இப்போ சூஸ் பண்ண சொன்னா எந்த ஒரு எந்த மாரி நீங்க விளையாட சூஸ் பண்ணுவீங்க? நான் அல்டிமேட்ல விளையாண்ட மாரி தான் விளையாட சூஸ் பண்ணுவேன். பட் மேட்டர் ஏன்னா, என்னன்னா அதுல வந்து யூ ஹேட் அ ஸ்டாண்ட். இதுதான் நான் இப்படிதான் நான் பேச போறேன்ற ஸ்டாண்ட் இருந்தது. ஆனா, அத கன்வே பண்றதுக்கு சூஸ் பண்ண வே வந்து கொஞ்சம் வேற மாரி இருந்தது. கரெக்ட்டா? அப்ப நீங்க உங்க ஸ்டாண்ட்லாம் மாத்தல. பட் அத இல்ல சொல்ற நான் சொல்ற விதத்த மாத்திக்கிட்டீங்க தானே? ஆமா. நான் என்னோட வார்த்தைகள் தான் மாறிச்சு. என்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே மாறல. என்னோட வார்த்தைகள் ஆ. நான் நான் அதாவது என்னதான் வந்து ஆப்போசிட்ல ஒரு பெர்சன் வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே, நான் இங்க ரூடா பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடைசியில ரூடா பேசினது விஷயம் மட்டும் தான் ஆடியன்ஸோட மைண்ட்ல பதியும். அதுக்கு முன்னாடி என்ன என்ன சொல்லி ட்ரிகர் பண்ணாங்க, எதனால பிரச்சனை ஆரம்பிச்சதுலாம் மறந்துருவாங்க. கடைசியில நம்ம என்ன வார்த்தை சொன்னோம், அது மட்டும் தான் வந்து ஆடியன்ஸ் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே அது 45 மினிட்ஸ் ஷோ தாரா. இப்போ வந்து நம்ப ம். லைவ் 24 ஹவர்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. இங்க யார் பொய் சொன்னாலும் அங்க Twitterலயும், YouTubeலயும், Instagramலயும் கிளிப்பிங்ஸ் வந்துரும். ஸோ இதுதான் ரியல் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஃபார் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐ அம் த ஃபர்ஸ்ட் 24 ஹவர் ஷோ வின்னர் தமிழ்லயே. அது அந்த ட்ராஃபி தான் இங்க இருக்கு. ஸோ ஸோ ம். நான் அல்டிமேட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அல்டிமேட் எல்லாத்தையும் காமிச்சாங்கல்ல. கரெக்ட். சோ சீசன் 4ல அதுதான் என்னோட எல்லாத்தையுமே பாயிண்ட்டா காட்டல. இருந்தது. கரெக்ட். அதான் என்னோட பாயிண்ட்டா வந்தது. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறதுக்கும், அ ஆன் பாயிண்ட்டா பேசுறதுக்கும், ஒரு டாமினேட்டிவா இதெல்லாம் நாங்க சொல்றத நீங்க செஞ்சாகணும் அப்படின்னு பேசுறதுக்கும், சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ அந்த ஒரு பாயிண்ட் வச்சு நான் கம்ப்ளீட்டா அவர அப்படி ஜட்ஜ் பண்ணல. அந்த பாயிண்ட்ல எனக்கு அப்படி தோணுச்சு. அதுதான் என்னோட நம்ம விஷயம். நம்ம நான் இந்த சொல்ல வர்றது. பாயிண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தொடக்க புள்ளி போட்டு வைப்போம். சப்போஸ் அதே மாரி கன்டின்யூ அதான். பண்ணாருன்னா, ஆ நம்ம அத எக்ஸாக்ட்லி. பத்தி வெளாரியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நான் என்ன நெனச்சேன்னா,
24 ஹார்ஸ் எலிமினேஷன் நடந்துட்டதுனால, மேபி ஃபர்ஸ்ட் வீக் வந்து எலிமினேஷன் இருக்காது. ஏன்னா, யூசுவலா ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்து எலிமினேஷன் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். செகண்ட் வீக்ல தான் வந்து எலிமினேஷன் போகும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நெனைக்கிறேன் இஃப் ஐ அம் நாட் ராங். சோ, அதனால அந்த மாரி திருப்பியும் ஃபர்ஸ்ட் வீக் வந்து எலிமினேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனச்சேன். பார்த்தா மறுபடியும் வந்து அ எலிமினேஷன் இருக்குன்னு சொல்ட்டாங்க. சோ, இந்த முறை வந்து ஜாக்லின், ரவி ரவி சார், அருண், முத்து, சௌந்தர்யா, ரஞ்சித் அவர்கள். இவங்க எல்லாரும் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல யாரு ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆவாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஏன் எலிமினேட் ஆவாங்கன்னு? மோஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆ ரஞ்சித் சாரா இருக்கலாம். இல்லன்னா ரவி சாரா இருக்கலாம். ஏன்னா 2 ம். பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் தி எல்டஸ்ட் இன் த ஹவுஸ். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இன்னொன்னு ரவி ம். சார் வந்து ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே வந்து இப்ப ஆடியன்ஸும் பார்க்குறாங்கல்ல. அவரு உள்ள என்ன ம். பண்றான்றத தாண்டி, அவரு பேசுறதுக்கே கஷ்டப்படுறாரு. ஹி கேனாட் பி பிசிக்கலி ஆக்டிவ். கேப்டன்சி டாஸ்க்ல கூட ஃபர்ஸ்ட் அவர் தான் எலிமினேட் ஆனாரு. ம். அதனால மேபி ஆடியன்ஸ் வந்து ஓட்டு போடாம இருக்கலாம். பட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பிளேயர் ஹூஸ் எலிஜிபிள் எனாஃப் டு யூ நோ செண்ட் சச்சின் அவுட் வித் அ வேலிட் ரீசன். ஓகே. அண்ட் ம். அதர் ஹேண்ட் ரஞ்சித் சார் வந்து அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து என்னன்னா, இவரு எவ்வளோ கிளியரா ஒரு விளக்கம் பூசி மழுங்காம அ முழுங்காம பேட்மேன் சொல்றாரோ, அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ரஞ்சித் சார் வந்து ஹி வாண்ட்ஸ் டூ பி இன் அ குட் புக் ஆஃப் ஈவன் த எலிமினேட் ஆகி போற கண்டஸ்டன்ட் கிட்ட கூட ம். ட்ரைங் டு பி இன் அ வெரி குட் புக். ஸோ ஐ ம். திங்க் தட்ஸ் நாட் ஹவ் த கேம் ஷுட் பி பிளேட். ஆ. அதாவது வாங்க. அர்ணவ் போட்டாரு பாருங்க. அர்ணவு எப்பா! 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 எப்பாப்பா! அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாங்க. அதாவது நான் உள்ள இருந்திருக்கனால எனக்கு வந்து பார்க்கும்போது, நல்லா இருக்கே! நம்ம ஏன் இந்த மாரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல? அப்ப வந்து நான் யோசிச்சேன். ஐயோ! பண்ணா மாட்டியிருப்போம். ரொம்ப கிரிஞ்சா இருந்தது அர்ணவ் பண்ணது. அ ம். இஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர் தான் சொல்லுவேன். அதாவது அத்தன நாள் கூட நடிச்ச என்னது ஆ அர்ஷிதாவா? அததான் நானும் சொல்ல வந்தேன். அத்தன அன்ஷிதா. நாள் கூட அர்ஷிதாவ வந்து நாமினேட் பண்றாரு. "வெளிய போ! வெளிய போ!" அப்படின்ட்டு. ஏன்னா நீ வந்து மத்தவங்களோட மிங்கிள் ஆகல. ஒரே நாள்ல எப்படிப்பா மிங்கிள் ஆக முடியும்? இது ஒரு அத ரீசனா? விட வந்து அத இருங்க. விட வந்து ஒரே நாள்ல அ எப்படி வந்து மிங்கிள் ஆக முடியும்? ஓப்பன் அப் பண்ண முடியும்? "ஏய் நான் வாங்க கட்டி புடிச்சு பழகலாம், பழகலாம்னா" போ முடியும்? முடியாதுல்ல. எல்லா எல்லா சீசன்லயும் அப்படி ஒரு நாமினேஷன் ஆனா ஒண்ணு இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்ட்ல வந்து நீங்க 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 பார்க்கல. நீங்க பார்க்க மாட்டீங்களா? இருங்க, இருங்க, நாமினேஷன் இருங்க, என்னவாக இருங்க, இருங்க. இருக்கும்னு? அர்ஷிதாவ நாமினேட் பண்ணிட்டு, சாச்சனாவா? நம்ம சாச்சனா போனதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மோனோலாக் போட்டாரு பாருங்க. அதாவது அது நான் ஐயோ! வந்து அந்த அதெல்லாம் கூட பொண்ண ஒரு மனிதாபிமான அந்த அந்த இல்ல. அந்த பொண்ண வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ண வந்து ம். ஆ எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் உள்ள வச்சிருக்கலாம். அந்த பொண்ணு மேல ஒரு கருணை வருது. ஓகே தான் சின்ன பொண்ணு. ஒரே அதான் நாள்ல அதான். போயிட்டாங்க. ஆனா, இத்தன நாள் கூட நடிச்ச பொண்ணு அ அர்ஷிதா என்ன தக்காளி தொக்கா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதெல்லாம் கூட மனிதாபிமான அடிப்படையில வந்து ஓகேன்னு கன்சிடர் பண்ணேன். நேத்துக்கு வந்து அவரு உள்ள வந்துட்டு, "வாவ்! வாட் அ சர்ப்ரைஸ்! நீங்க உள்ள இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டது தான் எனக்கு லைட்டா ஜர்க் ஆச்சு. அ உங்களுக்கு அதாவது தெரியாது. அவங்க உள்ள வரப்போறது உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாரி. தாரா, இது என்ன தெரியுமா? ஐயோ! சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. இங்கிருந்து இ ரொம்ப தூரமா இருக்கு. இது இது வந்து டிஷ்யூ நீங்களே பேப்பர். சொல்லிருங்க. அ. டிஷ்யூ பேப்பர் தான் இப்படி வச்சிருக்கேன். அருண் வாட் அ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது வந்து சொன்னதுக்கு அப்புறம் இது வந்து பூவாயிடுச்சு. அதனால இது காதுல வச்சுக்கிறேன். ஐயோ! நீங்க வேற இப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களே! இல்ல. ம். ஏங்க நான் என்னோட வேலை இதாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அத தான் நான் சொல்ல முடியும். நான் எப்படி ம். சொல்றது? அதான் வாட் அ சர்ப்ரைஸ்ன்னாரு. ஓகே 2 பேருக்கும் தெரியாது போல இருக்கு. அ உள்ள வர்றது. அ ஓகே தெரியாம வந்துட்டாங்க. ஐ கேவ் தெம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்ன்னு வச்சுக்கோங்க. சரி நிஜமா தெரியாமலாம் வந்திருக்கலாம்ல. நான் நம்ம குடுக்கல. தப்பா நான் தப்பா குடுக்கல. நினைக்க கூட நான் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நான் நெனைப்பேன். இனி நான் நெனைப்பேன். இன்னைக்கு வந்து அவங்கள நாமினேட் பண்ணது ஓகே. அவங்க 2 அவர தான் அர்ஷிதாவ தான் அவருக்கு நல்லா தெரியும் போல இருக்கு. அவங்க அவங்க அதனால தான் அவங்கள நாமினேட் பண்றாங்க அப்படின்னு நெனச்சேன். சரி அதாவது இவ்வளவு நாள் நடிச்ச பொண்ண நாமினேட் பண்றத கூட நீங்க ஃபீல் பண்ணல. பட் எம்மா கொஞ்சம் நவுருன்னு கிச்சன் அப்போ ஒரே வார்த்தை தான் அவரே சொன்னாரு. இதுவரைக்கும் சாச்சனா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கேன். பிளேட் கழுவும்போது கொஞ்சம் நகுருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு ஓகே அண்ணா நவுந்திருக்கு.
அதுல வந்து அருண வந்து அட்டாச் ஆயிட்டாரு அந்த பொண்ணு மேல. நம்ம சொன்னோனே அந்த பொண்ணு நவுந்துட்டாளே! அப்ப இந்த பொண்ணு அது வந்து அது அப்படி கடைசி அது நாள் அப்படி வரைக்கும் கிடையாதுங்க. இல்ல, இல்ல. அது ஏங்க அப்படி கிடையாது. ஒரு ஒரு அப்படிதாங்க ஒரு ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்படி வந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு அவரு வந்து எம்பத்தட்டிக்கா அழுதுருக்காரு. சாரி கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் வீட்ல இருந்து லைவ் போறேன். கொஞ்சம் செட் ஆக டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு லைவ்ல. ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சம் இங்க டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தது லெஃப்ட் சைட்ல. சோ ஐ வாஸ் லிட்டில் டிஸ்ட்ராக்டட். யா நைஸ் டாக்கிங் டு யூ தாரா. எஸ். இன்சைட்ஸ்லாம் யா பார்த்துட்டு சொல்லுங்க. இஃப் தேர் இஸ் எனி ஃபீட்பேக் அண்ட் டன். யா என்னோட என்னோட ரிவ்யூஸ் நாளைக்கு வந்து நாளைக்கு இட் வில் ஷார்ப்பா. பி வெரி ம். ஓப்பன் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். தேங்க்ஸ். பை. நாளைக்கு 10:30க்கு மறுபடியும் சந்திப்போம். Share sweetness and love this festival season with Arya Anand Pawan Sweets and Snacks. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore.